எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ அண்ட் தென் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தா வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிடிஎஸ். ஓகேங்களா? அப்படின்னா டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19,010 வேகன்சிஸ் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ ஐடி இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். இந்த பேசிக்ஸ் க்ரைட்டீரியா இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம அஃபீஷியல் பிளாக் சைட்டில் வந்து லிங்காக இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அஃபீஷியல் பிடிஎஃப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லிங்க் வேணும்னாலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13/6/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே சொல்லிக்கலாம் நம்ம வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, கரெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. கரெக்ஷன் எப்போ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/7 18/7 முடிக்கும் கரெக்ஷன் இன்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமுக்கான டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாடல்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி ஓரியன்டாக இருக்கும். அதுக்கான சப்ஜெக்ட் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 501. அந்த போஸ்டிங்ஸ்க்கான அந்த சிலபஸ்க்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/8/2025 எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். மீதி இருக்க சப்ஜெக்ட் கோட்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அக்ரிகல்ச்சர், கெமிக்கல், சிவிலு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், ஹேண்ட்லூம் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஒரு சில ஜாபுக்கான பேப்பர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட்கான பேப்பர்ஸும் அதுக்கான டேட்ஸிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19,010 வேகன்சிஸ் இருக்கிறனால ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கான சப்ஜெக்ட் கோச்சிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் சைட்டில் போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா 1 டைம் ஓடிபி வந்து வரும். நீங்கள் அது மூலிமா அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அது மூலிமாவே நீங்கள் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கான கோட், அப்புறம் நேம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, என்ட்ரி லெவல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவலில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹையர் லெவல் பொறுத்த வரைக்கும் லெவல் 20 முடிக்கும் போவோம். பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கான ஹைக்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது பற்றி ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 18லேருந்து 21 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார இருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி, எஸ்டி, ஓபிசி, பர்சனல் டிசேபிலிட்டி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான போஸ்டிங்ஸ்க்கான கோடும் நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.
அதில் உங்களால் ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்க முடியும். ஏன்னா ஜூனியர் லெவல் இருக்கும்போது உங்களுக்கான அந்தளவுக்கு காம்படிஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்காது நிறையா. அதனால் நீங்கள் அந்த லெவலுக்கான ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 ஏஜ் கேட்டகரிக்கு இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அது மட்டும் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா போஸ்டிங்ஸ்க்கு என்னால் ரீட் அவுட் பண்ண முடியாதனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுறேன். ஏன்னா 19,010 வேகன்சிஸ்க்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு நான் வந்து படித்தேன்னா டைமும் நிறைய கன்சியூம் ஆகும். அதுக்காக தான். ஓகேங்களா? சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இந்த வீடியோவை இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேகன்சிஸ் நான் டீட்டெயில் கிளியராக கொடுத்துட்டேன் கிளியர் கட்டாக. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்னை வெளியிட்டுறேன். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபிசிக்கல் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். எல்லாமே இதெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு நான் வந்து நம்புகிறேன். இது பற்றி ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.